Hello everyone, welcome to our channel Daily Tech Updates. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CSS 2D Transform அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். அந்த கண்டெய்னரை நாம் அந்த கண்டெய்னருக்குள்ளே வித்து ஹைட்டு நாம் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த வித் அண்ட் ஹைட்டை நாம் மாற்றாமல் சேஞ்ச் பண்ணாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு CSS 2D Transform அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி நான் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த CSS 2D Transform எதுக்கெல்லாம் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட எலமெண்ட், அதாவது நம்ம ஏதோ வெப்பேஜில் நம்ம ஏதோ டிசைனோ இல்லை ஏதோ இமேஜோ கொண்டு வந்துருந்தோம் அப்படின்னா அந்த இமேஜை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மூவ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். அதோடைய எத்தனை இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்றதை கூட ஸ்கேல் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கப்புறம் ஸ்கியூ எலமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் வீடியோ there are 9 types of 2D transformation methods. There is a 9 method. First method is a translate. இந்த translate method அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய எலமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ட்ரான்ஸ்லேட். இந்த ட்ரான்ஸ்லேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 9 டைப்ஸில் ஃபஸ்ட் டைப் தான் இந்த ட்ரான்ஸ்லேட். இந்த ட்ரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த டிரான்ஸ்லேட் மெத்தட் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய கரண்ட் பொசிஷன்ல இருந்து ஒரு நியூ பொசிஷனுக்கு மாத்துறது தாங்க இந்த டிரான்ஸ்லேட் பொசிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், another one is y axis. So first we have to consider the x axis. What is mean by x axis? So horizontal. So horizontal உங்களோட எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னாலும் இந்த x axisல நீங்க கொடுக்குற வேல்யூ தாங்க அதை ரெஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we move to the y axis. ஸோ y axis refers the horizontal, not it's a vertical position. உங்களுடைய வெப்பேஜில் நீங்கள் வெர்டிக்கலாக ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும், வெர்டிக்கலாக நீங்கள் மூவ்மெண்ட் ஏற்படுத்தணும், கரண்ட் பொசிஷன்லேருந்து நியூ பொசிஷனுக்கு வெர்டிக்கலாக நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த y axis பொசிஷன் தாங்க. இந்த y axis பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, x axisம் அட் த சேம் டைம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அந்த டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ்வுக்குள்ளே டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இது ஒரு H1 டேக். இந்த H1 டேக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய நேமு. ஸோ நான் ஒரு கண்டெய்னருக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது டிவ் கண்டெய்னர். ஸோ டிவ் கண்டெய்னர் க்ளோஸ் ஆகும்போது பிளாக் ஸ்லாஷ் இருக்கணும். ஸோ டிவ் கண்டெய்னருக்குள்ளே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவ் கண்டெய்னரை நான் இன்டர்னல் ஸ்டைல், அதாவது இன்டர்னல் CSS அந்த ஸ்டைல் ஷீட் மூலிமா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ எலமெண்ட் செலக்டர் மெத்தட் மூலிமா டிவ் அப்படின்ற சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு வித் அண்ட் ஹைட் செட் பண்ணலாம். செட் பண்ணி இதுலேயே நீங்கள் டேரக்டாக சேஞ்ச் பண்ணலாமே, ஏன் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வித் அண்ட் ஹைட் நான் கொடுக்குறேன். ஸோ வித் இஸ் 100 பிக்ஸ், ஹைட் 50 பிக்ஸ். ஸோ பார்டர் 1 px solid red. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்து நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் டிவுக்குள்ளே என்னங்க இருக்குது, டெய்லி அப்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் ஸ்டைலுக்குள்ளே அந்த கண்டெய்னரை சூஸ் பண்ணியிருக்கேன் இன்டர்னல் CSS மூலிமா. ஓகே, இப்போ நம்ம க்ரோம் பேஜில் போய் நாம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நம்ம கொடுத்த வித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்னு வந்து 2ஆக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வித்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித்து வந்து 400 px ஆகும். டெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்டர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம க்ரோம் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதோட வித்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிவி யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய இடத்துல வித் அண்ட் வித்து அதோட ஹைட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஹோலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை ஒரு அட் த சேம் சிங்கிள் டைமில் நீங்கள் எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த CSS 2D டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்க்குறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அதே சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ டிரான்ஸ்ஃபார்முக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணுறோம்னா டிரான்ஸ்லேட். ஸோ 9 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ 9 ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x axis. ஸோ x axis அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுறது, வித்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ 400 pxல இருக்குது.
இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 px மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ கமா ஹைட் வந்து 50 px இருக்குது, நான் 40 px மட்டும் கொடுக்குறேன். ஸோ செமிகோலன் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் இந்த கார்னரில் இருந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்றது, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த பொசிஷன் வந்திருக்கு, இந்த பொசிஷனில் வந்துருக்கு. ஸோ இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த 2D ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் மார்ஜின் பேடிங் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது பதிலாக இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் இந்த CSS 2D ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட். அதுக்கு சின்டாக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா சின்டாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரான்ஸ்ஃபார்ம் கோலன் ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது நம்மளோட மெத்தட் நேம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். Here there is a 2 parameters we used. So first parameter is the x axis and second parameter is the y axis. X axis refers to width and y axis refers to height. Thank you.